வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதாம். கோபத்தின் உச்சிக்கே சென்ற எடப்பாடியா தப்பான நேரத்தில் தொகுதி மறுவரை பாஜக இப்படி பண்ணிடுச்சு. வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் இந்த தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதாம். இந்த வகையில்தான் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைகள் என்பது அதை அப்படியே அறுவடை செய்யலாமா என எடப்பாடி பழனிசாமி கணக்குகள்லாம் போட்டிருந்த வேளையில்தான் டெல்லி தலைமையானது வீசிய ஒரு பந்தை ஒட்டுமொத்த ஆட்டத்தையே மாற்றியிருப்பது என்பது அரசியல் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது இந்த 2026 தேர்தல் என்பது களம் இப்பொழுது அதாவது அடையாளம் அரசியலை நோக்கி திரும்பியிருக்கிறது. அது என்னவென்றால் மத்திய அரசின் இந்த தொகுதி மறுவரை என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் மிக முக்கியமான மோதல் புள்ளியாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டின் அதிகார மையத்தை விட வட மாநிலங்களை நோக்கி நகர்ந்து வரும் முயற்சி என்பது இது ஒரு பெரும் கடும் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறது. இதற்காகத்தான் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த 131வது அரசியலமைப்பு சட்டத்தில் மசோதா தென்னிந்திய அரசுகளில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. இதற்கிடையில் தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் என்பது முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்சி நிர்வாக குறைபாடு மற்றும் ஆன்டி இன்கமெண்ட்ஸ் எனப்படும் ஆட்சி எதிர்ப்பு அலையை மீதான மையம் கொண்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தொகுதி மறுவரை என்பது வியூகம் அதாவது பூதம் கிளப்ப களமே தலையிலாக மாறியிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் கண்டிப்பாக தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதுதான் தற்போதைய ஹைலைட்டாக இருந்து வரும் விவாதமாக மாறியிருக்கிறது. இது மிகச் சரியாக பிடித்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது தமிழ்நாட்டிற்கு இலக்கை கூடும் துரோகம், நமது உரிமையை பறிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் முன்னெடுக்கும் இந்த இருத்தியல் போராட்டம் என்பது இப்போது மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி பூர்வமான அலையை கூட உருவாக்கியிருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி இங்கேதான் அதிமுக சறுக்குகிறது. அதாவது தொகுதி மறுவரை என்பது விவகாரத்தில் திமுக களம் கண்டு போராட்டம் மற்றும் தீர்மானம் என அதிரடி காட்ட அதிமுக ஒரு தெளிவான நிலப்பாட்டை எடுக்க முடியாமல் தத்தளித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அது மட்டுமின்றி பாஜகவின் அதாவது பிடிஎம் என்ற முத்திரையை உடைக்க எடப்பாடி போராடி கொண்டிருக்க வேளையில் இந்த விவகாரம் என்பது அவர் காட்டும் சைலண்ட் ஆதரவும் திமுகவின் பிரச்சாரத்திற்கு தீனி போடுவது போல ஆகிவிட்டது. தமிழ்நாட்டிலே இந்த உரிமையை விட டெல்லியின் உறவுதான் எடப்பாடிக்கு முக்கியமா என்ற கேள்வியெல்லாம் திமுக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது வழக்கமாக ஆளுங்கட்சியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டிய எதிர்க்கட்சி இப்பொழுது தற்காப்பு ஆட்டம் என்பது ஆட வேண்டிய நிலைக்கு கூட தள்ளப்பட்டு விட்டதா. இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு இப்போது 2 சவால்கள். ஒன்று, திமுகவின் மீதான மக்கள் அதிருப்தியை தக்க வைப்பது என்பதும் 2, தொகுதி மறுவரை விவகாரத்தில் தனது மௌனத்தை உடைத்து தமிழ்நாட்டின் நலனை தனக்கும் அக்கறை உண்டு என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.